வணக்கம். யாருங்க பெரிய ஆள்? நான் தாங்க. இல்லை நீங்கள் தாங்க. இல்லை நம்ம தாங்க. மக்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த கொஞ்ச நாளாக ஒரு விவாத பொருளாயிட்டுருக்கு. நீதிமன்றம் யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இப்போ நம்ம நாட்டில் இந்தியா முழுவதும் ஒரு பரவலான செய்தியாக இருக்குது. கவர்னருக்காக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்னென்னா, கவர்னர் முடிவெடுக்கலைன்னா அந்த இதை டீம்டு அதுவாக ஒப்புதல் அளித்த மாதிரி உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா ஒரு தீர்ப்பு வந்தபோது கவர்னருக்கு அதிகாரமாக இல்லை கவர்னர் அதிகாரத்தை நீதிமன்றம் எடுத்துக்கிச்சா அப்படின்ட்டு கேள்வி கேட்டாங்க. உடனே அடுத்த தீர்ப்பு வந்துச்சு. கவர்னர் இல்லை, குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுக்க கால அவகாசம் நிர்ணயித்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு. கவர்னருக்கே சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட முடியுமா இப்படின்னு நல்லா கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி சர்ச்சை ஆகிட்டு இருக்கும்போதே துணை ஜனாதிபதி சொன்னார், இப்போ இது பாராளுமன்றத்துக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சுப்ரீம் பார்லிமெண்ட்டாக அதாவது பாராளுமன்றத்துக்கு மேலே ஒரு நிறுவனமாக நடந்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து தெரிவித்தார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ஒரு கருத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாராளுமன்றத்துக்கு அதிகாரமா இல்லை இப்போ நீதிமன்றத்துக்கு அதிகாரமா, நீதிமன்றத்துக்கு கருத்து சொல்லலாமா நீதிமன்றத்து மேலே அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. நீதிமன்றத்தை பற்றி கருத்து சொல்லும்போது நீங்கள் நீதிமன்றத்தில் நிறைய பார்க்கலாம். பொதுமக்கள் தான் கருத்து சொல்ல முடியாது. பொதுமக்கள் கருத்து சொல்லக்கூடாதுங்க. சட்டத்தை முன்னில் அனைவரும் சமம், கான்ஸ்டியூஷன் முன்னில் அனைவரும் சமம் இருந்தாலும் கூட நீதிமன்றத்தை முன்னாடி சமம் கிடையாது. நீதிமன்றம் வேறு, நம்ம வேறு. சாதாரண மக்கள் யார் வேணுமாலும் கருத்து சொல்லலாம். பிரதமரே அறிவுறுக்கத்தக்க வகையில் கூட பதிவு போடுறாங்க. முதலமைச்சரை கூட அப்படி தான் போடுறாங்க. எல்லாம் தத்திங்கிறாங்க, என்னென்னமோ பதிவு போடுறான். ஆட்சியர மோடியை திருடுன்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. பாராளுமன்றத்தை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதில்ல. ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு சின்ன நீதிமன்றம், ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் அதுக்கு கீழே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை கூட நீங்கள் ஒரு கமெண்ட் சொல்ல முடியாது. பொதுமக்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவோ, நீதிமன்றத்துக்கு எதிராகவோ, ஜுடிஷியரிக்கு எதிராகவோ நம்ம கருத்து சொல்ல முடியாது. விமர்சிக்கக்கூடிய தீர்ப்புகள் விமர்சிக்கக்கூடிய முடியாது. அப்படி இருக்கிற நிலைமையில் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி யார் பதில் சொல்கிறது? பதில் சொல்லிவிட்டு கோர்ட்டு கண்டனம்னு தெரிவிப்பாங்க. அப்புறம் உள்ளே பிடிச்சி வைப்பாங்க, உதப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு ஒருத்தர் ஒதுங்கிக்கிறாங்க. சரி, ஆனால் கோர்ட்டு கேட்கும். ஒவ்வொரு கோர்ட்டிலும் நீங்கள் போனீங்கன்னா அடிக்கடி இந்த விஷயத்தை பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் என்ன சட்டத்துக்கு மேலேயா, எபோவ் த லா அப்படின்னு சொல்லி கேள்வி அடிக்கடி கேட்குறத பார்க்கலாம். நீங்கள் சட்டத்தை விட மேலேயா, சட்டத்தை விட பெரிய ஆளா அப்படின்னலாம் கேட்குறத பார்க்கலாம். ஆனால் கோர்ட்டு சட்டம் அப்படிங்கிறோம். இப்போ சட்டம் தீர்ப்பு சொல்லும்போது அந்த தீர்ப்பு சொன்ன தீர்ப்பை எதிர்த்து தானே மேல்முறையீடு போகிறாங்க. அப்போ அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணி தானே இவங்க கருத்தையை சொல்லி மேல்முறையீடு போகிறாங்க. ஒரு தீர்ப்பு இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பில் என்ன சரியில்லை அப்படின்றத விமர்சிக்கிறாங்க. விமர்சித்து தான் நம்ம கருத்து சொல்லி மேல்முறையீட்டுக்கு போகிறோம். இதே மாதிரி மேல்முறையீட்டிலே வாதம் செய்யும்போது நம்ம சொல்கிறப்போ ஒரு வழக்கு நடக்குது, செந்தில் பாலாஜி வழக்கு நடக்குது, இல்லை இடி வழக்கு நடக்குது, எல்லாம் நிறைய பார்க்கலாம். நீதிமன்றத்துக்கு உத்தரவிட அதிகாரம் இல்லை, நீதிமன்றத்தை விட்டது தவறு அப்படின்னு ஆர்கியூமெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு சீனியர் லாயர்லாம் நீதிமன்றத்துக்கு உத்தரவிட அதிகாரம் இல்லை அப்படிங்கிற வாதத்தில் வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நீதிமன்றத்தை விமர்சிக்கிறதா எடுத்துக்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவாதிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் லேர்ன்டு கவுன்சில்ஸ், நிறைய படித்தவர்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றதுக்குள்ளே வந்துடுவாங்க லேர்ன்டு கவுன்சில்ஸ். சரி, ஓகே. அவங்கள சட்ட ஆலோசகர், நீதிமன்றத்துக்கே ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள். சரி, இதை விடுங்க. நம்ம ஆலோசகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தன்கர் சொன்னார், நீதிமன்றம் கோர்ட்டு அனாவசியமாக தலையிடுது. ஒரு ஜனாதிபதி, நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதி, இஸ் த ஹெட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அவரவே அவருக்கே உத்தரவிட முடியுமா அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுப்பினாங்க. அப்புறம் ஒரு வழக்கறிஞர், பெரிய இந்தியாவின் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களை கேட்டாங்க, யார் பெரிய ஆள், சுப்ரீம் கோர்ட்டா, பார்லிமெண்ட்டா, ஜனாதிபதியா
அப்படின்னு. அவர் சொன்னார், கான்ஸ்டியூஷன் இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி அப்படின்னு. கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் அத்தாரிட்டின்னு அந்த கான்ஸ்டியூஷன் எப்போ பண்ணாங்க? இந்தியான்னு ஒரு வடிவமைப்பை கொடுத்த போது அதுக்குரிய சட்டத்திட்டங்கள், வழிமுறைகள், நடைமுறைகள் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதில் எதேச்சிகரமான அல்லது மற்றவர்கள் கட்டுப்படுத்த மாதிரி அல்லது சுய அதிகாரம் படுத்த நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட்டு, சபாநாயகர், குடியரசுத் தலைவர், இது உச்ச நீதிமன்றம், நீதிமன்றம், இப்படி ஒவ்வொன்றையும் சொல்ல வர்றாங்க, கவர்னர் அப்படின்ட்டு. இவங்க தேர்தல் கமிஷன், நிறைய தன்னாட்சி பெற்ற அதிகாரமிக்க நிறைய அமைப்புகள் இது இருக்குது, நாட்டில் இருக்குது. அவங்கள இன்னொருத்தருங்க கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். அவங்களா பார்த்து ஒரு சமாதானமாகி அல்லது ஒத்து போய் இசைந்து போய் ஒரு நடவடிக்கை எடுத்துக்கணும். அப்படி எடுக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்தரவு போட்டால் அது அப்புறம் பாகிஸ்தான் பார்லிமெண்ட் சரி, அது இருக்கட்டும். இப்போ கான்ஸ்டியூஷன் தானே பெரிய அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கிறோ அதைத்தான் இவங்க ஒருத்தர் நடைமுறைப்படுத்துகிறாங்க, ஒருத்தவங்க திருத்துறாங்க, இல்லை புதுசு சேர்க்குறாங்க பாராளுமன்றத்தில். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் நடைமுறைப்படுத்துது. அதில் இது தவறு இருந்துச்சுன்னா சட்ட ரீதியாக, அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே சட்டத்திலேயே இருக்கிற விஷயங்களை ஒத்து போகுதா போகலையா அப்படிங்கிறத விளக்கம் சொல்கிறதுக்கு ஜுடிஷியரிக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு சீனியர் லாயர். சரி, என்ன சொல்கிறாரு? கான்ஸ்டியூஷனுக்கு விளக்கம் சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லணும் அப்படின்னு. கான்ஸ்டியூஷனுக்கு விளக்கம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லணுமா? இது ரெண்டாவது விவாதத்துக்கு எடுத்துக்கோ. ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஒரு வேத புத்தகம் மாதிரி. வேத புத்தகம்னா நான் வேதத்தை பற்றி சொல்ல வரல, அதாவது ஒரு சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக சொன்ன ஒரு விஷயங்கள் அப்படி தான். அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. விளக்கம் நம்ம போய் அந்த கான்ஸ்டியூஷனில் உள்ள ஆர்டிக்கலை மட்டும் படிச்சுவிட்டு விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னா அது நம்ம இப்போ உள்ள புரிதலை வச்சு சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு விளக்க சொல்லணும்னா முதல்ல கான்ஸ்டியூஷன் இயற்றும்போது அந்த பாராளுமன்றத்தில் என்ன மாதிரி விவாதம் நடந்துச்சு, அதுக்கு என்ன பொருள்பட அவங்க விளக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத இப்போ நம்ம வச்சு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற நடைமுறை வச்சு அந்த கவர்னருங்கிற பதவிக்கு அதிகாரம் கொடுக்கும்போது, கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் போது பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விவாதங்கள் அடிப்படையாக கொண்டு தான் இப்போ பார்க்கணும். அது என்ன தப்பு நடந்தால் என்ன மாற்றணும் அப்படிங்கிறத அப்போ விவாதிச்சிருப்பாங்க. திரும்ப வேணால் நம்ம போய் இந்த விவாத பொருட்களை எல்லாம் பார்த்து அதுக்கு விளக்க சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பிரசிடெண்ட்டுக்கு என்ன அதிகாரம், ஜுடிஷியரிக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் கூட அப்போ விவாதிக்கப்பட்ட போது ஒவ்வொருத்தருக்கு எப்படி அதிகாரம் இருக்கலாம், எப்படி தவறு நடந்தால் எப்படி ஒருத்தருக்கு இவரை அவரை கட்டுப்படுத்துறது அல்லது செக் அண்ட் பேலன்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி விளக்கம் சொல்லணும்னா கூட இப்போ இருக்கிற ஒரு சிஜிஐ விளக்கம் சொல்கிறதோ அல்லது கோர்ட்டு நீதிமன்றம் விளக்கம் கொடுக்கறதுக்கு அவங்க கண்டிப்பாக பழைய பாராளுமன்ற நடவடிக்கைகளை அல்லது கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது ஒரு கவுன்சில் இருந்துச்சு இல்லை, அதனுடைய அப்போ என்னென்ன இதெல்லாம் முடிவுகளை எடுக்கப்பட்டது, பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். சரி, ஓகே, இதை விட்டுருவோம். இப்போ யார் பெரியவங்கன்னா கான்ஸ்டியூஷன் பெருசு. சரி, கான்ஸ்டியூஷன் எப்படி நமக்கு கிடச்சிச்சு? கான்ஸ்டியூஷன் ஒரு கவுன்சில் எழுதினாங்க. யாருக்காக எழுதினாங்க? பாராளுமன்றத்துக்காக எழுதினாங்க. பாராளுமன்றம் தான் கான்ஸ்டியூஷனில் எது எழுதினாலும் அதை அப்படியே பாஸ் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு வாட்சி ஆர்டிக்கலாக சட்டமும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வார்த்தை வைத்தியா பாராளுமன்றத்தில் விவாதித்து பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் தான் அதை 2/3 மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் இருந்து அதை நிறைவேற்றியிருப்பாங்க. அப்படின்னா யார் பெரிய ஆள்? கான்ஸ்டியூஷனை நிறைவேற்றிய பாராளுமன்றம் தானே பெருசு. இப்போ ஏன்னா அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதும் சேர்க்கிறதும் அடிஷன் டெலிஷன் அல்லது மாடிஃபிகேஷன் எதை வேணுமாலும் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அதிகாரம் யாருக்கு இருக்குது? பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. கான்ஸ்டியூஷனே உருவாக்குற, மாடிஃபை பண்ணுற, டெலீட் பண்ணுற, சேர்க்கிற எல்லா அதிகாரமும் இருக்கிற பார்லிமெண்ட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன வேலை கொடுத்தாலும் அதே வேலையை திரும்பி செய்ய முடியுமே? அது வேண்டாத பகுதியில் நீக்கவோ சேர்க்கவோ மாடிஃபை பண்ணவோ முடியும். அப்படி இருக்கும்போது திரும்பவும் யாருக்கு அதிகாரம் இருக்குது? கான்ஸ்டியூஷனை உருவாக்குன பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பாராளுமன்றம் எதன் அடிப்படையில் உருவானது? பாராளுமன்றம் தேர்தல் அடிப்படையில் மக்கள் உருவாக்குனார்கள். பாராளுமன்றத்தை எதுக்கு உருவாக்குறாங்க? எல்லாரும் போய் பார்லிமெண்ட்டில் உட்காந்து மக்கள் முழுக்க அங்கே டிஸ்கஸ் பண்ணி பேசி ஒரு விஷயத்தை
உருவாக்க முடியாது. சரி, அங்கே பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் உருவாக்கும்போது என்ன தேவைப்படுது? 2/3 மெஜாரிட்டி தான் தேவைப்படுது. அதாவது 3/2 வந்து மக்கள், அதாவது மக்கள் பிரதிநிதிகள் வாக்களித்தா அது செல்லுபடியாகும். சரி, ஓகே. இப்போது இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்குரிய பார்லிமெண்ட்டில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார்? மக்கள் பிரதிநிதிகள். அப்போ மக்கள் வந்து யாரை வந்து தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்காகவும் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுமாக்காகவும் தங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புகிறாங்க. இப்போ அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் யார்? மக்களுடைய பிரதிநிதிகள் தான். இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் யாராக வேணுமாலும் இருக்கலாம். ஏன்னா மக்கள் பார்த்து நினச்சா யார் வேணுமா இருக்கலாம். இப்போ அந்த கான்ஸ்டியூஷனை எழுதின பார்லிமெண்ட்டு பெருசா, பார்லிமெண்ட்டுக்கு மெம்பராக அனுப்பிச்ச மக்கள் பெருசா? அப்போ மக்கள் தான் பெருசு, நம்ம தான் பெருசு. நம்ம விருப்பத்தை தான் அதை வந்து கான்ஸ்டியூஷனை எழுதி வச்சு அதை நமக்குள்ளே வந்து பிரச்சனை வரும்போது தீர்த்துக்கிறதுக்காக அதை ஒரு சட்டமாக வந்து நிரந்தர சட்டமாக வச்சுக்கிறோம். ஏன்னா மாறி பேசிக்க முடியாது, பேச்சுவார்த்தை கிடையாது தினம் மாறிக்கிறதுக்கு. அதுக்காக நம்ம ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறோம். மக்கள் அனைவரும் சேர்ந்து தமக்கென்று தாமே செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம்னு வேணுமா இதை சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை பின்பற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது. அதுக்கு தான் வந்துட்டு அதை வந்து ஒரு தனித்தனியாக போய் நிர்வாகம் பண்ண முடியாததுக்காக அதிகாரிகளை வச்சுருக்கிறோம். அங்கே வந்து இதை சட்டப்படி நடவடிக்கைக்காக வந்து கோர்ட்டை வச்சுருக்கிறோம். ஏதாவது திருத்தங்கள் செய்யணும்னு மக்கள் விரும்பும்போது அந்த திருத்தங்களை கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு மக்கள் பிரதிநிதிகளாக பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்துட்டு மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் கருத்தை அவங்க வந்து முன்மொழிஞ்சு அதை திருத்தம் செய்கிறாங்க. அப்போது இந்த அதிகாரம் படுத்த யார்? மக்கள் தான். மக்கள் விருப்பம்தான் வந்துட்டு கடைசியானதை ஒழிய மற்றபடி வந்துட்டு யார் பெரியாளுங்கிறதெல்லாம் வந்து தீர்மானிக்க முடியாது. மக்கள் நினச்சா எந்த விஷயத்தையும் மாற்றிப்படலாம். தனக்கு தேவையானது தானே ஒரு கான்ஸ்டியூஷனுங்கிறது, தமக்கு தேவையானங்கிறது தானே ஒரு நீதிமன்றம், தமக்காக ஏற்படுத்தி கொண்டதான நிர்வாகம், நம்ம ஏற்படுத்தி கொண்டதான ஒரு நாடு. அது பல்வேறு அதிகாரம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நன்மைக்காக நாமே ஏற்படுத்தி கொண்டது. மக்கள் முதல்ல யார் பெரிய ஆளுங்கிறத விட மக்கள் தான் பெரிய ஆள். மக்கள் தான் எல்லா தீர்வுக்கும் வந்து முழுமையான பொறுப்பு. மக்களே வந்து வந்து நேர்மையாக நடக்கிறதுக்கு இவங்களே பொறுப்பு. இவங்களை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி போகிற இவங்க வந்து பெரும்பான்மை தான் இங்கே முக்கியம். யாரோ ஒருத்தர் ஒரு வழக்கு, யாரோ ஒருத்தர் ஒரு விருப்பம், யாரோட ஒருத்தருடைய அசௌகரியம் இதெல்லாம் வந்து முன்னிறுத்தாமல் பெரும்பான்மை மக்களுடைய விருப்பங்கள் இதை வந்து முன்னிறுத்தி வந்து நம்ம வந்து சட்டம் இயற்றுறாங்க, அதன்படி நடக்கிறோம். அப்படித்தான் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ஒழிஞ்சு எந்த அமைப்புக்கு பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. மக்களுடைய நலனில், மக்களுடைய விருப்பங்களில், மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஒட்டுமொத்த நலனில் அக்கறை கொண்டு தான் எல்லா அமைப்பில் இருக்கிறவங்களும் செயல்படணும். அதுதான் வந்து முக்கியம். மக்களே இறுதியாக மேலாளர்கள். அப்படி தானே? இது என்னுடைய கருத்து. இது உண்மையாக சரியாக நேர்மையானதா இல்லை இது அறிவுபூர்வமானதாங்கிறதெல்லாம் அப்புறம் விவாதிப்போம். இப்போதைக்கு இதை முடிச்சுக்குவோம். அன்பே சிவம்.